இந்த சிட்டி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிலுவையை குறித்த காரியத்தில் நாம் எல்லாருமே பல காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். எப்பொழுதுமே நமக்கு அருமையான சுவிசேஷகர் பாஸ்கர் அவர்கள், சரியா சொன்னா பேர், அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். நானும் அதைத்தான் சொல்ல போகிறேன். சிலுவையை பற்றிய காரியத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இயேசு எப்படியெல்லாம் சிலுவையில் பாடுபட்டார் தெளிவாக பேசுகிறோம். இயேசு எப்படியெல்லாம் சிலுவையை சுமந்தார் தெளிவாக பேசுகிறோம். இயேசு சிலுவையிலே அவர் எப்படியெல்லாம் பாடுகளை சகித்தார் பேசுகிறோம். ஆனால் அந்த சிலுவை பாடு அல்லது அவருடைய சிலுவை அவருக்கு முடிந்து போனது. அவருடைய வாழ்விலே அவர் அந்த சிலுவையின் பாடை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த பூமியிலே வந்தார். அவருடைய சிலுவை பாடு முடிந்து போனது. ஆனால் நம்முடைய சிலுவை பாடுகள் இன்னும் முடியவில்லை. நாம் இன்னும் சிலுவை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா. கிறிஸ்துவுடனே கூட நீங்களும் நானும் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பினால் நம்ம எல்லாருடைய முடிவு என்ன? கிறிஸ்துவுடனே கூட எல்லாரும் என்ன அடையணும்? மகிமை அடையணும். நம்முடைய முடிவு என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவருக்காக நாங்கள் இதை செய்தோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம், உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் செய்தோன்னு சொல்லுகிற நம்முடைய முடிவு என்னவா இருக்க வேண்டும் என்றால் மகிமை அடைதல். மகிமை அடைதலுக்குத்தான் பாத்திரவான்களாய் நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடிவு மகிமையிலே முடிய வேண்டும். ஆரம்பம் பாவத்தில் ஆரம்பித்தது. இயேசுவை முதலாவது நாம் சந்திக்கும் பொழுது நாம் யாராக இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். இயேசு நம்மை சந்தித்தார் முதல் முறை. இரண்டாவது முறை சந்திக்க போகிறார். இப்போ எப்படி இருக்கணும்? நம்ம பாவியாக இருக்கணுமா மகிமையாக இருக்கணுமா? தேவ மகிமையில் இருக்க வேண்டும். இப்பொழுதும் நான் பாவியாக இருப்பேன் என்றால் அவர் கைவிட்டுட்டு தான் போக முடியுமே ஒழிய வேற ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அதற்குத்தான் கிருபையை தந்து கிருபையின் காலத்தில் வைத்திருக்கிறார். என்ன கிருபையின் காலத்தில் நீ எப்படி ஆகிலும் மகிமை அடைந்து கொள். இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டாலும் நாளை கழிச்சு. இப்போ நான் உடனே தண்டிக்கலை, அதை வேணால் நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன், என் தண்டனையை வேணால் கொஞ்சம் நான் நிறுத்தி வைக்கிறேனே ஒழிய, ஆனால் அந்த கிருபையும் முடிவு இருக்கிறது. அந்த கிருபையும் எதோடு முடிந்து போகும்? நியாய தீர்ப்பு அன்றைக்கு என்ன இருக்காது? கிருபை இருக்காது. கிருபைக்கு எல்லை இருக்கிறது. தேவனுடைய அன்புக்கும் எல்லை இருக்கிறது. இன்றைய காலத்தில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இந்த மகிமையை எப்படி ஆகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து எதைத்தான் இழந்தாங்களாம்? தேவ மகிமையை தான் இழந்தாங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டதற்கான ஒரே காரணம் என்னதுதான்? மகிமையை இழந்து போனார்கள். அப்போ பரலோகத்தில் போய் சேருவதற்கு நமக்கும் என்ன தேவை? மகிமை தேவை. அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தால் போதாது, அவருடைய மகிமை தேவை. அப்படி நான் அவருடைய மகிமையை அடையணும்னா வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். என்ன பாடுபடுறது? எனக்கு என்ன பாடு? நான் இப்போ சிலுவையை தூக்கிட்டு கொல்கதா மலைக்கு தூக்கிட்டு திரியணுமா? இல்லை. ஆனால் நமக்கும் சிலுவையை குறித்த பாடுகள் உண்டு. 4 விதமான பாடுகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அல்லது 4 விதமான அந்த மகிமைக்கு ஆயத்தம். முதலாவதாக சிலுவையை எடுக்க ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவதாக சிலுவையை சுமக்க ஆயத்தமாக வேண்டும். மூன்றாவதாக சிலுவையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான்காவதாக சிலுவையை வெளிப்படுத்த ஆயத்தமாக. 4 விதமான காரியம். அப்போ சிலுவையை எடுக்க முதல்ல நான் எடுக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் அதை சுமக்கணும், அப்புறம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்றேன்னா என்ன அர்த்தம்? இதுதான் எனக்கு. ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை இன்னொரு விதத்தில் சொன்னப்பட்டால் இணைக்கப்படுதல். அந்த பாடில் என்னைய நான் என்ன செஞ்சுக்கணுமா? இணைத்து கொள்ள வேண்டும்.
அப்படி நான் செய்வேன் என்றால் அவர் மகிமையில் வெளிப்படும் நாளிலே நாமும் மகிமை அடைந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாத பட்சத்தில் அவரே சொல்லியிருக்கிறாரு, கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் நான் உங்களை என்னன்னு சொல்லிடுவேன், அறியேன்னு சொல்லி. ரொம்ப வருஷமாக நான் டவர்லாம் போட்டு செஞ்சேன் ஆண்டவரே. நிறையா பேரை குழந்தையிலேருந்தெல்லாம் சேர்த்து, குழந்தையிலேருந்தே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அவங்கள திட்டத்திலலாம் சேர்த்து, அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணி, அப்பப்போ இடையில என்னெல்லாம் கொடுத்து ஜனங்களை ஜெபம் பண்ண வைக்க முடியுமா வச்சு, கோபுரமாக கட்டி, நிறையா இடத்துல ஜெப சென்டர்லாம் கட்டி எல்லாம் செஞ்சோம் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, எப்போ உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சபை இருக்கிறதுலே நான் தான் ஏசி போட்டு நல்ல பெரிய சபையாக வச்சுருந்தேன் ஆண்டவரே. என் சபை தான் இருக்கிறதுலே அதிகமான ஆட்கள் வந்தாங்க ஆண்டவரே. என் சபைக்கு யார் வந்தாலும் என் பிரசங்கம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆண்டவரே. இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை யாருன்னு தெரியாது. என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு? இப்போ உண்டை என் மகிமை உண்டை இருக்கா? உன் சர்ச்சி பேர் என்ன பேர்? அதெல்லாம் தேவையில்லை அவருக்கு. இங்கே தான் நமக்கு சர்ச்சி பேர்லாம் வேறு, சபை பேர் எல்லாம் பாகுபாடுகள் எல்லாம் வேறு. அவருக்கு ஒரே கான்செப்ட் தான், என் மகிமை உன்ட்ட இருக்கா? இந்த பக்கம் வா, உள்ளே வா. நீ யாராக இருந்தா என்ன? உன் பேர் சுப்பனாக இருந்தால் கூட பரவாயில்ல. நிறைய பேர் பேரை மாற்றின உடனே பரலோகம் பேர்லாம் நினைக்கிறாங்க. பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பேரெல்லாம் பூமியில் தான். இந்த பூமியில் தான் என்ன வைக்கப்படுகிறது? பெயர் வைக்கப்படுகிறது. பரலோகத்தில் போனால் என்னுடைய பெயர் டேனியல் தனபால் அல்ல, என்னுடைய பெயர் மணவாட்டி. என் பேர் என்னதுங்க? மணவாட்டி. அங்கே என் பேர் என்ன கிடையாது? டேனியல் தனபால் கிடையாது. என் மனைவி அங்கே வந்த உடனே ஹாய் வீட்டுக்காரர் அப்போல்லாம் அங்கே வந்து அங்கே நிச்சய முடியாது, பேச முடியாது. ஏன்னா என்னுடைய ஆத்மாவின் சாயல் என் மனைவிக்கு சொல்லுங்கங்க தெரியாது. அங்கே வந்து என் மனைவி இது, என் அப்பா இது. நம்ம விசுவாசத்தின் நிமித்தமாய் அடக்க ஆராதனையில் சொல்லிக்குவோம், நாம் எல்லாரும் ஒரு நாளில் இவர்களை போய் நாம் என்ன செய்ய போகிறோம்? சந்திக்கிற அன்னைக்கு நீங்கள் சாயல் வந்து மனுஷ சாயல் அங்கே இல்லாதனால இவர் தான் இன்னாரெலாம் என்ன செய்யாது, அப்படி தெரியும்னு சொல்லி வேதத்தில் எங்கேயும் இல்லை, அப்படி கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. அப்போ அங்கே போன உடனே நான் மறுரூபம் ஆன உடனே, அதாவது மகிமைக்கு அடுத்து என்னது தான் மறுரூபம் தான். நான் அதை இப்போ தொட வரல, ஆனால் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். மகிமை அடைஞ்ச உடனேயே நான் மகிமை அடைஞ்சிட்டேன்னா அடுத்து மறுரூபம் ஆயிடுவேன். மறுரூபம் ஆயிட்டேன்னா என் பேர் என்னது? ஒரே பேர் தான், மணவாட்டி. அதில் ஆண் மணவாட்டி பெண் மணவாட்டிலாம் கிடையாது. எல்லாரும் என்னது தான்? மணவாட்டி தான். நம்முடைய ஆத்துமா மணவாட்டி, அவ்வளோதான். அதில் போயிடுவோம் நம்ம. அப்போ இந்த பூமியிலே வாழும்போது நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையை பெறுவதற்குத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சிலுவையை என்ன செய்ய வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள, அதாவது எடுக்க வேண்டும். முதலாவது சிலுவையை எடுக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை, எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. ஆங்கிலத்தில் டேக் அப் என்று சொல்லப்பட்டிருக்கு. டேக், எனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது, அதை நான் தான் எடுக்கணும். ஏன் சிலுவைக்காக சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக உங்கள் பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பாவத்தில் அப்படியே இருந்துக்கிட்டு நீங்கள் சொகுசாக எப்படி இருக்கணுமோ இருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களால் முடிந்தால் 1000மோ 2000மோ 5000மோ 10,000மோ அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு காணிக்கை அனுப்புறதுக்கு ஒரு ஜிபே நம்பரை கொடுத்தோடனே நீங்கள் அங்கே அனுப்பிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இல்லை, உங்கள் பாடுக்கு நீங்கள் தான் சுமக்கணும். அவரவர் பாடுகளை அவரவர் தான் என்ன செய்யணுமா? சுமக்க வேண்டும். அப்போ எனக்குன்னு ஒரு பாடு கொடுக்கப்படுகிறது இந்த பூமியிலே. அந்த பாடு கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் பொருட்டு. அவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களை விரட்டி என்ன செய்வான்னு சொன்னார். சொன்னாரா சொல்லலையாங்க? என் நாமத்தை நீங்கள் சொல்லுகிற இடத்திலே பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தை நீங்கள் சொன்னால் எல்லாரும் பகைப்பாங்க. என் பேரை சொல்லி பாருங்க. நான் வந்து சொன்ன வேத பாரகன் பகைக்கிறான், பரிசேயன் பகைக்கிறான். நான் பேசுனா யாரெல்லாம் பகைக்கிறா? அங்கே இருக்கிற எல்லாரும் பகைக்கிறாங்க. ஏன் பகைக்கிறார்கள்? காரணம் என்னென்றால் அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருந்தார்களே ஒழிய தேவனுக்குரியவர்களாய் இல்லை. இயேசு என்ன செய்ய சொல்கிறாரு? நீங்கள் எல்லாரும் தேவனுக்குரியவங்களாம் என்ன பண்ணுங்க? மாறுங்க.
தேவனுக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவதாக நான் சிலுவையை எடுக்க வேண்டும். நான் சிலுவையை எடுக்காவிட்டால், மத்தேயு 10:38 சொல்லுகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை, தன் சிலுவைனா இயேசுடைய சிலுவை இல்லைங்க. ஏன் சிலுவையை நான் எடுத்துக்கிட்டு நடக்கணுமா? ஏன் சிலுவையை நான் எடுக்கணும். ஏன் சிலுவை என்ன அப்படின்னா நிறையா இருக்குது. ஏன் சிலுவை எனக்கு நிறையா இருக்குது. அவருக்குன்னு ஒரு சிலுவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை. சிலுவை என்றால் என்ன அர்த்தம்? பாடுகள். உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்ன இருக்கு? பாடுகள் இருக்கு. இந்த உலகத்தில் பாடுகள் இல்லை என்று யாராவது பிரசங்கித்தால் வேத வசனத்தின்படி அந்த பிரசங்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அவசியமில்லை. இயேசு பாடுபட்டு விட்டார், ஆகையினாலே நமக்கு பாடு இல்லை என்று சொன்னாலும் அந்த பிரசங்கத்தை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊழியர்களாகிய நாம், இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் ஊழியர்களாகிய நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பாடு இல்லைன்னு ஒரு பிரசங்கம் பண்ண நீங்கள் முடிவு எடுத்து உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் முடிவுக்கு வந்து இனிமேல் நம்ம பாடை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நினச்சிக்கோங்க, நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேத வசனத்தினுடைய மைய கருத்திலிருந்து விலகிட்டீங்கன்னு அர்த்தம். வேதத்தை விட்டே விலகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற விஷயம் அதுதான். அப்போ சிலுவை என்பதே பாடுகள். பவுலை குறித்து சொல்லும்போது, அவனை அழைக்கும் போதே ஆண்டவர் என்னன்னு தான் சொல்கிறாரு, இவன் எனக்காக வெகுவாய் பாடுபடும்படி அவனை நான் அழைத்தேன். நல்ல ஒரு விஷயத்தை புரிங்க. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படும்படி அழைக்கப்பட்டதை உணர்ந்தபடியால், நல்லா கவனித்து பாருங்க. நான் ஒரு முறை இப்படி யோசித்தேன், பவுல் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பாடுபடுத்தினாரோ அதை அவ்வளோத்தையும் அவரும் என்ன பண்ணிட்டார்? அனுபவிச்சிட்டார். கல்லெறிஞ்சாங்களா? இவர் கல்லெறிஞ்சாரா? ஆமாம். அப்போ இவரை கல்லெறிஞ்சாங்க. இவர் நிர்வாணமாக்குனாரா? ஆமாம். இவர் நிர்வாணமாக்குனாங்க. இவர் 40 அடி வாங்க வச்சாரா? சவுக்கு அடி? ஆமாம், வாங்க வச்சு. இவரே அடிச்சிட்டாங்க. இவர் ஒரு தடவை அடிச்சிருப்பாரா இருக்கும். இவர் எத்தனை தடவை அடிச்சிட்டாங்க? இல்லை, 40 அடிக்கலைன்னா 40 அடி அடிச்சிட்டா தண்டனை, அடுத்த தண்டனை கிடையாது. 39 அடித்தா வேறு தண்டனை உண்டு. அதனால் 40. இயேசுக்கு ஏன் 39 அடித்தாங்கன்னா, 40 அடித்தா முடிவு தீர்ந்து போச்சு, தண்டனை முடிஞ்சு போச்சு. 40 அடித்தா, அப்போ 39 அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் சிலுவை. பவுலுக்கு அப்படி இல்லை, 40 அடி 3 தடவைக்கு அடிப்பட்டார், கல்லெறியப்பட்டார், சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். என்னெல்லாம் இவர் பாடுபடுத்தினாரோ எல்லா பாடும் யாருக்கு வந்தது? யாருக்கு வந்தது? பவுலுக்கு வந்தது. அப்போ இந்த பவுலுக்கு வந்த பாடுகளை அவர் எடுத்து கொண்டார். பவுல் தனக்கான இந்த பாடுகளை என்ன செய்தாராம்? எடுத்து கொண்டார். இயேசுவும் நமக்கு முன்மாதிரியாக இந்த பாடுகளை பொறுமையாய் சகித்தார். 1 பேதுரு 2:19 சொல்லுகிறது, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிலுவையை போல உள்ள பாடுகளில் அனுபவிக்கிற, எடுத்துக்கொள்ளுகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் முழுவதுமாக அதை குறித்து தெளிவாக பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சிலுவையை சுமக்க வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன், எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கேரிங் தேர் கிராஸ். அவரவருடைய சிலுவையை அவரவர் தான் என்ன செய்யணுமா? சுமக்க வேண்டும். முதல்ல என் சிலுவையை நான் எடுக்கணும். ஐ ஹாவ் டு டேக் மை கிராஸ். எனக்குன்னு ஒரு சிலுவை வச்சுருக்காரு, அதை நான் எடுத்துடணும். ரெண்டாவது, எனக்கு நான் எடுத்த சிலுவையை இப்போ நான் என்ன செய்யணுமா? சுமக்கணும். நான் தான் சுமக்கணும். நான் தான் அந்த சிலுவையை சுமக்க முடியும். ஒருவேளை சில வேளையில் இப்போ நம்ம எல்லாரும் போதகர்களாய் இணைந்திருக்கிறோம், சபையாராய் சில வேளையில் சபையில் இருக்கிறோம். நம்முடைய சிலுவையை சுமப்பதற்கு அடிஷ்னலாக சில பேர் நமக்கு அன்பின் நிமித்தமாக என்ன செய்யலாம்? வரலாம். அன்பின் நிமித்தமாக வரலாம். இப்போ இயேசு கூட கொல்கதா மலைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு போன பொழுது லூக்கா 23:26 சொல்லப்பட்டிருக்கிறது, சிரேனே ஊரானாகிய சீமோன்னு ஒருத்தனை கூப்பிட்டு என்ன பண்ணாங்களாம்? சுமக்க வச்சாங்களாம். ஆனால் அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய குடும்பத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? சுமந்துட்டா சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய பிள்ளைகள், அவனுடைய வம்சம் பவுலினுடைய ஊழியத்திலே
மிகவும் பயன்படுத்தப்பட்டவர்கள். சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது, ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்டது. அதனுடைய அவசியம் என்ன? இயேசுவினுடைய சிலுவையில் கொஞ்ச நேரம் இவர் என்ன பண்ணாராம்? சுமந்தார். அது லிட்ரலான சிலுவையை சுமந்தார். இப்போ நமக்கு சிலுவை மரத்தில் இப்படி போட்டு சிலுவை மாதிரி போட்டு உள்ள சிலுவை இல்லை. இப்போ நமக்கு சிலுவை எப்படி வெளிப்படுதுன்னா பாடுகளாக வெளிப்படுது. இயேசுவுக்கு லிட்ரலாக மரம் இருந்தது, சிலுவை மரம் இருந்தது. அதை தூக்கி சென்று காயம் இருந்தது, இரத்தம் வடிந்தது, முள்முடி சூடப்பட்டது. இப்பொழுது நமக்கு இரத்தம் இல்லை, முள்முடி இல்லை, லிட்ரலாக மரம் இல்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்கு? இப்போ நமக்கு சிலுவை இருக்கு. அந்த சிலுவை என்ன செய்கிறது? இரத்தத்தை பிறப்பிக்கவில்லை. அந்த சிலுவை எந்த மரத்தையும் பக்கத்தில் இல்லை. இப்போ என் சிலுவை என்கிட்ட இருக்கு, ஆனால் எங்கன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் நடந்து கொள்ளுகிற விதத்தில், போகிற இடத்தில், வருகிற இடத்தில், எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? சிலுவை இருக்குது. அந்த சிலுவையை நான் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க பொழுதே அநேகர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இது கடினமான உபதேசம், இதை எப்படி எல்லாரும் பின்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த சிலுவையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன? கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. பாடுகளை சுமப்பது என்பது ஏன் சிலுவை நான் சுமக்கணும், இன்னொருத்தருக்கு உதவியாகவும் நான் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறனால நான் வேகமாக போயிட்டே இருக்கேன், நிறைய விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சேன். மூன்றாவதாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சிலுவையை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லும்போது அது என்ன அர்த்தம் என்றால், எனக்குள்ளேயே நான் அதை எனக்குள்ளேயே வைத்து கொள்ளுதல். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து. இப்போ சிலுவை பாடுகள் சுமந்த நான் அந்த சிலுவையிலே அப்படியே நான் இணைக்கப்பட்டுட்டேன். அதை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த சிலுவைகளை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி நிறையா பேருக்கு பாடுகள் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள மனதே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடாது. இயேசுவை வச்சு நீங்கள் மதத்தை சொல்கிறீங்க, அல்லது இயேசுன்னு என் தெய்வம் யார்? இயேசு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரை சுமக்கலை? சிலுவையை சுமக்கலை. சிலுவை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக என்ன சுமக்கணும்? சிலுவை சுமந்தாக வேண்டும். அந்த சிலுவையை நீங்கள் சுமந்தாதான், பாடுபட்டாதான் மகிமையே வரும். இல்லைன்னா மகிமை என்ன செய்யாதான்? வராது. அந்த வசனத்தினுடைய முதல் வசனம் ரோமர் 8:17 வாசிச்சோம் பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்படி பாடுபட்டால் தான் நாம் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம். அப்போ நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பட்டது போல நாம் அவருடைய சிலுவையை என்ன செய்ய வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது என்னவென்றால், அந்த இணைப்பு ஏற்படுகிறது. He lives in me, Jesus lives in me. அதாவது இயேசு எனக்குள்ளே என்ன செய்கிறாராம்? வாழுகிறார். எப்போ வருவார்? அது எப்போ நான் அந்த சிலுவையை சுமக்க, அதாவது நான் சிலுவையை எடுத்து சிலுவையை சுமக்க நான் ஒப்பு கொடுக்கிறேனோ, விட்டு கொடுக்கிறேனோ, அப்பொழுது அவர் என்னை இந்த சிலுவைக்குள்ளாக, சிலுவையின் பாடுக்குள்ளாக என்னை இணைத்து விடுகிறார். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது என்னதுங்க? இணைப்பு. நான் அப்படிப்பட்ட அந்த இணைப்புக்குள்ளே நான் வந்து விடுகிறபடினால் இந்த சிலுவையிலே ஆண்டவருடைய நாமத்தை, விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன். லூக்கா 9:23 அதைத்தான் சொல்லுகிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும், கேப்பே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னையவும் சிலுவை பாடையும் பிரிக்கவே முடியாது. பாஸ்கர் அவங்க சொல்லும்போது தெளிவாக சொன்னாங்க, ஜெபத்தில் எதை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? ஆமாம், ஆசீர்வாதமாக உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரப்போகுது, அந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த காரை மனசில் அப்படியே நினச்சிக்கோங்க, அந்த கார் கம்பெனி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓனர் கூட அப்படி நினச்சிருக்க மாட்டான். எல்லாம் நினச்சி அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. இப்போ வருது உங்களுக்கு காரு. காசு கையில் வந்தால் கண்டிப்பாக என்ன வரும்? அதெல்லாம் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொன்னதுனால அந்த வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள்.
மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுகிற விதமாவதுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்குது. எத்தனை பேர் அதை வாசிச்சிருக்கேன்னு தெரியல, ஒருத்தர் வாசிங்களேன். ஜெபம் பண்ணுற விதமாவது அப்படின்னு சொல்லிறதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த இம்மையில் உள்ள விஷயத்தை எதை பற்றி என்ன செய்யாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு ஏற்கனவே என்ன செய்வான் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன தரணும்னு அவருக்கு தெரியுதுன்னா அவருக்கு தர்றதை எப்படி தர வைக்க முடியும்? தருவாரா தரமாட்டாரா? தருவார். நான் மகிமைக்கு நேராய் நான் போனால், அதை வாசிங்க ஒருத்தர், அவர்களைப் போல செய்யாதீர்கள். மேலே 2 பேருக்கு உதாரணம் சொல்லிட்டு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, உங்களுக்கு இன்னது தேவைன்னு வேண்டிக் கொள்றதுக்கு முன்னால்னா என்ன வேண்டிக் கொள்றதுக்கு? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே எனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியுமா? பிதாவுக்கு தெரியுமா? அப்போ நான் என்ன தான் ஜெபம் பண்ணுறது? அப்போ நான் என்ன ஜெபம் பண்ணணும்? என் பாடுகளை எடுப்பதற்கான தைரியத்துக்காய் ஜெபிக்க வேண்டும். என் பாடுகளை சுமப்பதற்கான பலனுக்காய் ஜெபிக்க வேண்டும். என் பாடுகளில் நான் இணைக்கப்படுவதற்கான காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் உலக எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தையும் விட்டு நான் ஓய்ந்திருப்பேன். அப்போ இந்த உலகத்தின் பாவம், உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை, இதையெல்லாம் என்னை என்ன செய்ய பார்க்குது? என்னை மேற்கொள்ள பார்க்குது. அதை மேற்கொள்றதை நான் தவிர்க்கணும்னா சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட 1 பேதுரு 4:1 படிங்களேன். 1 பேதுரு 4:1 இயேசு சிலுவையிலே பட்ட அந்த பாடுகளை என் சிந்தையிலே நான் ஆயுதம் மாதிரி வச்சிருக்கணுமா? எதை வச்சிருக்கணும்? அந்த சிலுவையினுடைய விஷயத்தை படிங்க. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை பார்த்தீங்களா ஆயுதமாக வச்சுக்கொள்ளணுமா? அப்போ நான் பாடுபடுவதற்கு என்னை இணைக்கிறேன். கடைசியாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். என்ன ஞானம் இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம், யாராவது சொல்லுங்க. எதுகை மோனையோட அப்படி எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, எல்லாரும் அப்படியே என்னை கவர்ந்து, நான் அப்படியே என் பேச்சில் எல்லாரையும் கவர்ற மாதிரி அப்படி பேசுகிறதுக்கு என்னைய கூப்பிடலன்னு யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். இனி அதுக்கெல்லாம் கூப்பிடல. இப்போ அவர் பேசின இதை பார்த்தியா? அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸை பாரு, அவர் இங்கிலீஷில் அவருடைய இதை பாரு, திறமையை பாரு, கிராமரை பாரு, அவர் யூஸ் பண்ண சென்டென்ஸை பார்த்தியா? அவர் உபயோகப்படுத்தின வார்த்தைகளை பாரு. அவர் வார்த்தை அப்படியே என் இருதயத்தை அப்படியே 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 பூசிருச்சு. இல்லை, சாதுரியமான, இன்றைக்கி நிறையா பிரசங்கம் எப்படி தான் மாறிடுச்சு? சாதுரியம் மாறிடுச்சு. பிரசங்கம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க யாருக்கும் காணிக்க கொடுக்கக்கூடாது, அந்த ஊழியக்காரருக்கு மட்டும் கொடுக்கணுங்கிற மாதிரி பேசுகிற சாதுரிய பிரசங்கியாரில் தான் வடநாட்டில் இருந்து இங்கே வரைக்கும் இருக்காங்க. புரிஞ்சவங்களும் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் ஊழியம் செய்கிற மாதிரி, மிஷினரியாக இருக்கிற மாதிரி அப்படியே பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா பையில் இருக்கிறதெல்லாம் வேறு யாருக்கும் கொடுக்கறதுக்கு தோணாது. கரெக்டாக அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? அதெல்லாம் என்னதுங்க? சாதுரியமான. அந்த சாதுரியத்தை கர்த்தர் வேண்டான்னு சொல்கிறார். பவுல் சொல்கிறார், எனக்கு அது வேண்டாங்கய்யா, சாதுரியமாக நான் பேச விரும்பலை. என்ன இயேசு சொல்லுகிறாரோ அதை நான் சொல்கிறேன். ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் இயேசுவேங்க பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் ஒரு கும்பல் எந்திரிச்சு போயிட்டான். எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு செட், இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க, இது ரொம்ப எப்படி இருக்குது, கடினமாக இருக்குது. எங்கள் சர்ச்சு வேதபாரகர் பேசும்போது இப்படி பேச மாட்டாரு. ஏன்னா அதே வேதபாரகர் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஒரு பிசாசு உள்ளே உட்கார்ந்துருக்கு. அதே மேடையில் இயேசு பேசுகிறாரு, அந்த பிசாசு என்ன பண்ணுது? அலக்கழிக்குது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? சாதுரியமாக எந்த ஊழியத்தையும் செய்ய முற்படாதிருங்கள், பேசாதிருங்கள். காரணம், அதற்குள்ளே சிலுவை இருக்காது. நீங்கள் சாதுரியமாக வந்திருக்கிற ஜனத்தை, இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி பேசி எப்படியாவது இவங்கள்ட்ட நம்ம ஒரு கவன ஈர்ப்பு உண்டாக்கிறணும். இன்னையிலேருந்து இவங்க நமக்கு பாரம்பரியமாக நம்ம வாழ்க்கையில் வாழையடி வாழையாக இவங்க நமக்கு ஸ்பான்சர் ஆக்கிடணும், இவங்களை எப்படியாவது காணிக்க கொடுக்க வச்சிடணும், இவங்க எப்படியாவது நம்ம ஜிபே நம்பர் அவங்கள்ட்ட திணிச்சிடணும், அப்படி இப்படின்னு இப்படியே மைண்டில் சாதுரியமாக பேசினோம்னா என்ன ஆயிரும்?
சிலுவையே அங்கே வராது, சிலுவையே அங்கே வராது. ஊழியர்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். ஊழியர்கள் எப்போ பிரசங்கம் பண்ணால் எந்திரிச்சாலும் ஒருவர் இப்படி சொல்லுகிறார், யார் எந்த விசுவாசி ஞாபகமும் வராமல் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிரசங்கத்தை பண்ணிங்களாம். எப்படிங்க? பிரசங்கம் பண்ணும்போது அங்கே உட்கார்ந்துருக்கிற எந்த விசுவாசி ஞாபகம் வராமல் பேசுனீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த 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 வசனமே அந்த அந்த குடும்பத்துக்கு அட்டிக்கணும், இன்னைக்கு வரட்டும். இப்படி நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கனாலே சாதுரியம் வந்துருச்சான் உள்ள. என்ன வந்துருச்சு? சாதுரியம் வந்துருச்சு. பவுல் சொல்கிறாரு, நான் எங்கேயுமே எதை பற்றி பேசினதில்லை, சாதுரியமாக யாரையும் திருப்திப்படுத்தவே இல்லை. நான் எப்போ பேசினாலும் யாரை பற்றி தான் பேசுவேன்? சிலுவையை பற்றி தான் பேசுவேன். என்னைய கூப்பிட்டதே அதுக்கு தான். நான் போகிற இடத்துலலாம் ஞானஸ்தானத்தை கொடுத்துக்கிட்டு, நேற்றுக்கு இத்தனை பேருக்கு கொடுத்தேன், நான் போன மாதம் இத்தனை பேருக்கு கொடுத்தேன், நான் 500 பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுக்க போகிறேன். சில ஃபேஸ்புக்கில் பாருங்கள், 500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். நீ கொடுத்த ஆளெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தியா போய்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் உறையூரில் இருக்கும் பொழுது அந்த பகுதியில் ஒருவர் இருந்தார். எப்போதும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். நான் அந்த வண்டியில் அங்கே அந்த பக்கமாக வந்தேன்னா, பாஸ்டர் நில்லுங்க, அவர் சொல்லுவார், யோவான் 15ஆம் அதிகாரம் முழுதும் சொல்ல தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நானே மெய்யான திராட்சை செடின்னு முழு அதிகாரத்தையும் சொல்லுவாருங்க. போதையில் தான் இருப்பார் எப்போதும். என்னன்னு கேட்டால், அவரை ஒரு காலத்தில் ஒரு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய தாய் தகப்பன் இறந்த பிறகு அவரை ஒழுங்காக கைட் பண்ண ஆள் இல்லாதனால அவர் பழக்கம் தேவையெல்லாம் போயிட்டார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பைபிள் வாசிக்கலை, இப்போ தண்ணி அடிக்கும் போது தான் பைபிள் வாசிக்கங்காரு. என்னென்னா அவர் அறியாமலே அவருக்குள்ளே இப்படி ஒரு பழக்கம். அவர் ஒரு தடவை வாசிச்சார்னா ஞாபகமாக இருக்குமா? நடு ரோட்டில் என்கிட்ட கேட்பாருங்க, சில வசனத்தை கேட்பார், இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னா நான் சில நேரம் திணறிடுவேன். உண்மையை சொல்லணும், அவரை மாதிரி எனக்கு ஞாபக சக்தி இல்லை பாருங்கள், திணறிடுவேன். பிரதர் அப்புறம் பேசுகிற, பாஸ்டர் இதெல்லாம் மழுப்பக்கூடாது, நீ என்னையா பாஸ்டர் அப்படிம்பார் நடு ரோட்டில். அந்த குரத்தூர் கார்னர்லங்க டீ கடையில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பாஸ்டரா ஒரு வசனம் கேட்கன்னு சொல்ல மாட்டேக்கார், சத்தமாக வேற சொல்லுவார். இதுக்காகவே நான் என்ன செய்கிறது, இங்கேருந்து போகும்போது, ஆண்டவரை இன்றைக்கி அவரை சந்திக்கவே கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்குள்ளே வசனம் இருக்குங்க. அவருக்குள்ளே என்ன இருக்குது? வசனம் இருக்குது. வசனம் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். சிலுவை இல்லை. சிலுவை இருந்திருந்தா அந்த குடிக்கிற பாவத்தினால் வருகிற அந்த பாடுகளை அவர் என்ன பண்ணியிருப்பார்? மேற்கொண்டு. புரிஞ்சிச்சா? இப்போ பாடு என்னன்னு புரிஞ்சிச்சா? அவரால் அந்த பாடை என்ன செய்ய முடியல, விட முடியல. காரணம் என்னன்னா, அவருக்கு சிலுவையை அவருக்குள்ள திணிக்கல, சிலுவையை குறித்து அவருக்கு போதிக்கப்படலை, சிலுவையின் மையத்தில் அவரை வைக்கலை. கணக்குப்படி லிஸ்ட்டில் வரிசையில் நிப்பாட்டி என்ன கொடுத்தாச்சு? ஞானஸ்நானம் கொடுக்கிறதா இருந்தால் அவர்கள் சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையை எடுக்கணும், சிலுவையை சுமக்கணும், சிலுவையை ஏற்றுக்கொள்ளணும், சிலுவையை வெளிப்படுத்தணும். பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை அன்றி வேறு ஒன்றையும் நான் என்ன செய்வதில்லை, வெளிப்படுத்த. நான் பிரசங்கம் பண்ணனா சிலுவையை பற்றி தான் பேசுவேன். கெட்டு போகிறவனுக்கு வேணால் அது எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். இருந்துட்டு போகுது, நல்லா இருக்கிறவன் சிலுவையை பற்றி கேளு அப்படின்னு பேசுவாராம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்கும் போது, சிலுவையில் பட்ட பாடுகளுக்கு உகந்த பாடுகள் இந்த பூமியில் உண்டு என்பதை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் சபை அப்படிப்பட்ட சபையாய் மாற்றப்பட வேண்டும். அப்படி செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் சபை மகிமையில் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. உங்கள் ஊழியம் மகிமையாக இருக்கும். காரணம், கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம், இணைக்கப்படுவோம், பாடுகளை வெளிப்படுத்துவோம். போகிற இடத்துல நிறைய இடங்களில் எங்கெல்லாம் பிரசங்கிக்க வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ, அங்கெல்லாம் என்ன சொல்லுங்கள்? சிலுவையின் பாடுகளை குறித்து சொல்லுங்கள். அந்த பாடுகளை சொல்லும்போது தாங்க மேற்கொள்ளும் பலனே நமக்கு உண்டாகும், மேற்கொள்ளும் தைரியம் உண்டாகும். பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், உலக காரியத்தில் இருந்தும், உலக சிற்றின்பத்தில் இருந்தும் தேவனை அறிய விடாமல், தேவனண்டை நெருங்க விடாமல், தேவனோடு இணைக்கப்பட விடாமல், தேவனுக்குள்ளே வாழ விடாமல், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க விடாமல், இவைகள் எல்லாம் எதிர்த்து வரும் பொழுது இந்த சிலுவையின் பாடுகளுக்கு ஒத்த பாடுகள் இருப்பதை சரியாய் வெளிப்படுத்தி உணர்த்தி நீங்கள் வழிநடத்தி இருப்பீர்கள் என்றால் அந்த விசுவாச குடும்பம், அந்த சபை
அந்த ஊழியர் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிமையாக இருப்பார்கள். இன்றைக்கு அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த சிலுவையின் மூலமாக. ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே பாடுபட்டார் என்று பேசுவதல்ல, நான் பாடுபடுகிறேனா என்பதை கவனிக்க வேண்டும். உங்கள் பாடுகளில் நீங்கள் சிலுவையை எப்படி சுமந்திருக்கிறீர்கள், எப்படி மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒப்பிட்டு இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மகிமைப்படுத்துகிறவர், நம்மை மறுரூபப்படுத்த அவர் ஆயத்தமாவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.